3 மாதத்திற்கு முன்னால் வரை முத்தமிழறிஞர் கலைஞர் வாழ்க, அவர் ஆற்றிய பணிகள் இன்னென்ன என்றெல்லாம் பட்டியல் போட்டு நீட்டி முழங்கிய நாங்கள் இப்போது எங்கள் வாயை பூட்டியீர்கள். மாற்றம் நடந்துவிட்டது, ஆட்சி மாறிவிட்டது, காட்சி மாறிவிட்டது, அணிமாற்றம் நடந்துவிட்டது. ஆனால் அதற்காக எம்மை போன்றவர்கள் கொள்கையை மாற்ற முடியுமா? தொகுதிகளிலும் ஒவ்வொரு தொகுதியிலும் என்னென்ன செய்தோம் என்று அவர் நினைவில் வைத்துக் கொள்வது என்பது அவ்வளவு எளிதான ஒன்றல்ல. அப்படி 234 ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் மருத்துவ துறை சார்பில் என்னென்ன செய்தோம் என்கிற பட்டியலை அவர் அடுக்கிய போது உண்மையிலேயே நான் வியந்து போனேன். அவருடைய நினைவாற்றல், அது நினைவாற்றல் என்பதை விட எவ்வளவு ஈடுபாட்டோடு ஒரு பணியை அவர் செய்திருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடு. அவரிடம் நான் ஒரு பட்டியலை எடுத்து காட்டினேன். அவர் அமர்ந்தவுடன், நீங்க இப்படி பேசிட்டீங்க, நீங்க சொன்னது கொஞ்சம், ஆனால் நாம் செய்திருப்பது நிறைய என்று சொல்லி ஒரு பட்டியலை காட்டினேன். மற்ற எந்தெந்த தொகுதிகளுக்கு எப்படி வேலை நடந்தது என்பது எனக்கு தெரியவில்லை, கட்டாயமாக நடந்திருக்கும். ஆனால் நாகப்பட்டினத்தில் குறிப்பாக அவர் பொறுப்பேற்று செயல்படுத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறையில், மருத்துவத்துறையில் எந்தெந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள், எந்தெந்த துணை சுகாதார நிலையங்கள் அது சீர்கட்டு கிடக்கிறது, அதை சீரமைக்க வேண்டும், அதற்கு புதிய கட்டிடங்கள் கட்ட வேண்டும் என்று நான் சட்டமன்றத்தில் குரல் எழுப்பினேனோ அதையெல்லாம் குறித்துக் கொண்டு நான் வைத்த அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றி கொடுத்தார். கிட்டத்தட்ட 5-6 சுகாதார நிலையங்களுக்கு, ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு புதிய கட்டிடங்களை தந்தார். திருக்கண்ணபுரம், திருப்பைத்தங்குடி, கணபதிபுரம், திட்டச்சேரி, போலகம் ஆகிய ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு புதிய கட்டிடம், ஒவ்வொன்றும் மிகப்பெரிய பொருட்செலவில் 1 கோடிக்கு மேல் திட்ட மதிப்பீட்டில் ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் புதிய கட்டிடம். அதுபோல பூதங்குடி, ஆழியூர், சிக்கல், வடகரை, ஆலத்தூர் நிறைய துணை சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற சுகாதார நிலையம், நாகூர் நகர்ப்புற சுகாதார நிலையம், சாமந்தாம்பேட்டை நகர்ப்புற சுகாதார நிலையம், நாகப்பட்டினத்திலே மருந்து கொத்தளம் தெரு என்று ஒரு தெரு இருக்கிறது, அங்கே இருந்த ஒரு துணை சுகாதார நகர்ப்புற சுகாதார நிலையம், அத்தனை சுகாதார நிலையங்களுக்கும் புதிய கட்டிடம். இந்த அளவுக்கு ஒரு தொகுதியில் ஒட்டுமொத்த மருத்துவ கட்டமைப்பையும் புதிய கட்டமைப்பாக ஒரு ஆட்சியால் மாற்ற முடியும் என்று மாற்றி காட்டியவர்கள் அவர்கள். அப்ப இப்படித்தானே தமிழ்நாடு முழுவதும் வேலை நடந்திருக்கும், அப்படித்தான் தமிழ்நாடு முழுவதும் நடந்தது என்று அண்ணன் சொன்னார். அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து மக்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மக்கள் பணியாற்றிய, அந்த அளவுக்கு மக்களுக்காக வேலை செய்த, அந்த அளவுக்கு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்த அந்த ஆட்சிக்குத்தான் இன்றைக்கு மக்கள் இப்படி ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதைவிட பெரிய பெரிய முடிவுகள் வந்திருக்கின்றன. ஆனாலும் தோல்வியில் துவண்டு விடுவது அது முத்தமிழறிஞர் கலைஞரின் அரசியல் அல்ல, வீறு கொண்டு எழுவதுதான் அவருடைய அரசியல், மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவதுதான் அவருடைய அரசியல், மக்களோடு மக்களாக மீண்டும் கரம் கோர்த்து நிற்பதுதான் அவருடைய அரசியல். நாம் யாருக்கு செயலாற்றுகிறோமோ அவர்கள் நமக்கு நன்றியோடு இருப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. நன்றியோடு இருக்க மாட்டார்கள், ஆனாலும் நாம் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர் கற்றுத்தந்த அரசியல். எனவே அவரை நினைவு கூறுகிற இந்த கூட்டம் என்பதும், அவருடைய நினைவு நாளை கடைபிடிப்பது என்பதும் மீண்டும் மக்களிடம் செல்ல வேண்டும் என்பதை நினைவூட்டுவதற்காகத்தான். முன்னால் பேசிய தோழர் தங்கை சொன்னார், மதுவதனி, கலைஞர் எப்படியெல்லாம் குறிவைக்கப்பட்டார். இன்றைக்கு ஆட்சி மாறிவிட்டது, காட்சிகள் மாறிவிட்டன, அணிகள் மாற்றம் நடந்துவிட்டது. ஆட்சி மாறிவிட்டது, காட்சி மாறிவிட்டது, அணி மாற்றம் நடந்துவிட்டது. ஆனால் அதற்காக எம்மை போன்றவர்கள் கொள்கையை மாற்ற முடியுமா? 3 மாதத்திற்கு முன்னால் வரை முத்தமிழறிஞர் கலைஞர் வாழ்க,
அவர் ஆற்றிய பணிகள் என்னென்ன என்றெல்லாம் பட்டியல் போட்டு நீட்டி முழங்கிய நாங்கள் இப்போது எங்கள் வாயை பூட்டி வைக்க முடியுமா? திராவிட மாடல் இந்தியாவுக்கு ரோல் மாடல் என்று சொல்லி மேடையோடு முழங்கி இருக்கிறோம், மக்களிடம் போய் பேசி இருக்கிறோம். இல்லை இல்லை, இப்போது 3 மாதத்தில் அது திராவிட மாடல் அல்ல என்று மாற்றி பேச முடியுமா? பேச முடியாது. பல ஆண்டுகளாக எந்த கருத்தை மக்களிடம் சொன்னோமோ, எந்த கொள்கையை முன்னிறுத்தினோமோ, எந்த கொள்கையின் ஐக்கானாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பார்த்தோமோ அதை அப்படியே பார்க்கிறோம், அப்படியே தொடர்கிறோம். எந்த மாற்றமும் எங்களிடம் இல்லை. மாற்றி பேச முடியாது. மாற்றி பேசினால் அது மலிவான அரசியலாக போய்விடும். மலிவான அரசியல் செய்ய எமக்கு தெரியாது. மலிவான அரசியல் செய்ய முடியாது. ஆதாய அரசியல் செய்ய முடியுமா? 5 ஆண்டுகளும் திராவிட மாடல் ஆட்சி இருந்தது. முதலமைச்சர் உங்களுக்கு நெருக்கமாக இருந்தார். அமைச்சர் பெருமக்கள் நீங்கள் கேட்டதையெல்லாம் செய்து கொடுத்தார்கள். கேட்டதையெல்லாம் என்றால் தனிப்பட்ட முறையில் எதையும் நானும் கேட்கவில்லை, தனிப்பட்ட முறையில் அவரும் எனக்கு எதுவும் செய்யவில்லை. இப்போது ஒரு பட்டியல் போட்டார் அல்லவா, நானும் ஒரு பட்டியல் போட்டேன் அல்லவா. நாகப்பட்டினம் தொகுதிக்கு என்ன செய்திருக்கிறோம், தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய கொள்கைக்கு நம்முடைய மக்களுக்கு என்ன செய்திருக்கிறோம் என்று ஒரு நீண்ட பட்டியல் இருக்கிறது. அப்படி 5 ஆண்டு காலம் ஆட்சிக்கு நெருக்கமாக இருந்தோம். அதனால் ஆட்சியை பாராட்டி பேசினோம். அதனால் முத்தமிழறிஞர் கலைஞரின் புகழை பாடினோம். அதனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி பாராட்டி பேசினோம். இப்போதான் ஆட்சி மாறிடுச்சுல, அப்படியே இப்போ பிளேட்டை மாத்திரலாம்ல. மாத்தி இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரை பாராட்டி பேசலாம் தானே, இன்றைக்கு இருக்கிற ஆட்சியை பற்றி புகழ்ந்து பேசலாம் தானே. ஆதாய அரசியல் தான் எங்களுடைய அரசியல் என்றால் கடந்த 5 ஆண்டுகளும் அதைத்தான் நாங்கள் செய்திருக்க வேண்டும். இப்போது ஆட்சி மாறிவிட்டது, காட்சி மாறிவிட்டது, நாங்களும் மாற்றி பேசி இருக்க வேண்டும். ஆனால் ஆதாய அரசியல் அல்ல எங்கள் அரசியல். ஏன் அப்படி மாற்றி பேசாமல் அன்றைக்கு என்ன பேசினோமோ அதை இன்றைக்கு பேசுகிறோம் என்றால் நாங்கள் பேசுவது, நாங்கள் உள்வாங்கி இருப்பது கருத்தியல் அரசியல், கொள்கை அரசியல், நாகரிக அரசியல், பண்பாடான அரசியல், முதிர்ச்சியான அரசியல். எனவே அந்த அரசியலை எந்த காலத்திலும் பேசுவோம், எல்லா காலத்திலும் பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம், எங்கும் பேசுவோம். ஏனென்றால் அது பேசியாக வேண்டிய அரசியல். முத்தமிழறிஞர் கலைஞர் இந்தியாவிலேயே ஒரு யூனிக்கான, ஒரு தனித்துவமான ஒரு தலைவர். அவர் ஏன் அதிகம் குறிவைக்கப்பட்டார், அவரை ஏன் இன பகைவர்களால் ஏற்க முடியவில்லை என்பதிலிருந்து அவரை நாம் ஏன் ஏற்க வேண்டும் என்கிற தெளிவு நமக்கு கிடைத்துவிடும். உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை நான் சொல்கிறேன் என்று சொல்வார்கள் அல்லவா, அது மாதிரிதான். கலைஞரை யார் ஏற்றார்கள், யார் எதிர்த்தார்கள், அதிலிருந்து நாம முடிவு பண்ணலாம். கலைஞரை நாம ஏற்கணுமா எதிர்க்கணுமா? கலைஞர் தன்னுடைய ஆட்சி காலம் முழுவதும், இன்னும் சொல்ல போனால் 80 ஆண்டுகளுக்கும் மேலான அவருடைய பொது வாழ்வு முழுவதும் அவர் யாருக்காக பணியாற்றினார், யாருக்காக செயலாற்றினார் என்பதை படித்தால், என்பதை பார்த்தால் தெரிந்துவிடும் அவரை நாம ஏற்கணுமா எதிர்க்கணுமா. நாம பொதுவான அரசியல் தான் பேசுறோம், பொதுவான அடையாளத்தை தான் பெற்றிருக்கிறோம். ஆனாலும் எங்கிருந்து வந்தோம் என்று பார்த்தால், நான் ஒரு சிறுபான்மை சமூகத்திலிருந்து வந்தவன், ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவன். எனக்கு கலைஞர் என்ன செய்திருக்கிறார் அப்படி பார்த்தா கூட, ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையில் நான் சிந்தித்தால் கூட எனக்கு கலைஞர் ஏதாவது செஞ்சிருக்காரா அப்படின்னு பார்த்தா, இந்தியா முழுவதும் இடஒதுக்கீடு மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒன்று. அவ்வளவு எளிதில் இடஒதுக்கீடு கொண்டு வர முடியாது. இந்தியாவில் இடஒதுக்கீடு எல்லாம் எப்படி வந்துச்சு, அதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பட்ட பாடு என்ன, தந்தை பெரியார் பட்ட பாடு என்ன, சமூக நீதி தலைவர்கள் பட்ட பாடு என்ன, விபி சிங் ஒரு ஆட்சியை இழக்க வேண்டிய நிலை வந்தது. ஒவ்வொரு இடஒதுக்கீடும் ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் சட்ட சிக்கலை சந்தித்திருக்கிறது.
நீதிமன்றங்கள் கேள்வி மேல் கேள்வி போட்டு இடஒதுக்கீடுகளை எப்படி அணுகி இருக்கிறார்கள் அப்படின்னு அதுக்கு ஒரு மிக நீண்ட வரலாறு இருக்கு. அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. ஒரு மிக நீண்ட வரலாறு இடஒதுக்கீடு வரலாறுங்கிறது. அப்படி எந்த சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுப்பதாக இருந்தாலும் அவ்வளவு எளிதில் கொடுக்க முடியாது. இப்ப கடந்த எடப்பாடி ஆட்சி காலத்துல வன்னிய சமூகத்துக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தாருல, அது இருக்கா? இல்ல. யார் அதை நீக்கினா? அவருக்கு பின்னால ஆட்சியில வந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நீக்கி விட்டாரா? இல்ல. அப்ப எடப்பாடி கொடுத்த இடஒதுக்கீட்டை பின்னால் வந்த ஆட்சியாளர்கள் நீக்கல. அல்லது எடப்பாடியே நான் தப்பு பண்ணிட்டேன் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் வாபஸ் வாங்கல. யார் நீக்கினாத? நீதிமன்றம் நீக்கிவிட்டது. ஆந்திராவில் ராஜசேகர் ரெட்டி முதலமைச்சராக இருந்தார்ல, ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய தந்தையார் ராஜசேகர் ரெட்டி காங்கிரஸ் இயக்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர். அவர் முதலமைச்சராக இருந்தபோது 5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார் அங்க உள்ள இஸ்லாமியர்களுக்கு. நீதிமன்றம் அதை நீக்கிருச்சு. இப்படி பல இடஒதுக்கீடுகள் இந்தியா முழுவதும் பல்வேறு காலங்களில் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடுகள் நீதிமன்றத்தால் நீக்கப்பட்டிருக்கின்றன. சட்ட சிக்கல்களை சந்தித்திருக்கின்றன. இது எப்படி கொடுக்க போச்சு அப்படின்னு கேட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஈஸியா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்படி நீதிமன்றங்கள் ரிஜெக்ட் பண்ணாத ஒரு இடஒதுக்கீடு உண்டுன்னா என்ன இடஒதுக்கீடு தெரியுமா? இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு தான். மோடி கொடுத்த முற்பட்ட வகுப்பினருக்கான அரிய வகை ஏழைகளுக்கான ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய் இருந்தா, சொத்து இருந்தா என்ன வச்சுக்கோ உனக்கு இடஒதுக்கீடு உண்டு என்று சொல்லி ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தார் அல்லவா, அந்த இடஒதுக்கீட்டை நீதிமன்றம் எந்த கேள்வியும் கேட்கல. குடியரசுத் தலைவர் இது எப்படி கொடுக்க முடியும்னு பெண்டிங்ல போடல, உடனே கையெழுத்து போட்டாங்க, உடனே நடைமுறைக்கு வந்துச்சு. அந்த இடஒதுக்கீட்டை தவிர இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்ட எல்லா இடஒதுக்கீடும் நீதிமன்றத்தில் அது கத்தி தொங்கும். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு தெரியுமா? தெரியுமில்ல? இந்தியாவில் வேற எங்கேயாவது இருக்கா? இல்ல. 50 விழுக்காட்டுக்கு மேல இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் ஸ்கேல் வச்சிருக்கான், வரம்பு வச்சிருக்கான். அந்த வரம்பையே உடைத்து 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை சட்டமாக்கி காட்டிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அந்த 69க்கும் கத்தி இருக்கு. அம்மையார் ஆட்சி காலத்தில் அதுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. ஆனாலும் நீதிமன்றத்தில் அதை சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்படி எல்லா இடஒதுக்கீடும் சேலஞ்ச் ஆகிட்டே இருக்கிற காலகட்டத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தினார். பழங்குடியினருக்கு தனியாக இடஒதுக்கீடு கொடுத்தார். பிற்படுத்தப்பட்டோர் என்றிருந்த பட்டியலை பிரிச்சு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு ஒரு பிரிவை உருவாக்கினார். அதுல பல்வேறு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை பட்டியலிட்டு தனியா 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார். பட்டியலின பிரிவில் இருக்கக்கூடிய அருந்ததிய சமூகத்திற்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு கொடுத்தார். இஸ்லாமிய சமூகத்திற்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தார். கொடுத்தது மட்டுமில்ல, இன்றைக்கு வரைக்கும் எந்த சட்ட சிக்கலையும் சந்திக்காத அளவுக்கு சிறப்பாக கொடுத்தார். இப்ப நான் ஒரு இஸ்லாமியன் கலைஞருக்கு நன்றி உடையவனா இருக்கணுமா வேண்டாமா? இருப்பேனா மாட்டேனா? ஒரு இஸ்லாமியர் என்று என்னை பார்த்தால் அப்படி அணுகினால் கூட எனக்கும் என் தலைமுறைக்கும் தன் கையில் இருந்த அதிகாரத்தால் வேலை செய்துவிட்டு போயிருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர். அப்ப எவ்வளவு பார்த்து செஞ்சிருக்காரு, எவ்வளவு சவாலான விஷயத்தை செஞ்சிருக்காரு. எவ்வளவு சவாலான விஷயத்தை எப்படி சட்ட சிக்கல் சந்திக்காத அளவுக்கு செய்திருக்கிறார். எண்ணம் இருக்கலாம், ராஜசேகர் ரெட்டிக்கும் கொடுக்கணும்னு என்ன இருந்திருக்குல்ல, கொடுத்தார்ல, அதுல பிழை இல்லைல்ல. அவர் தானே இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தாரு. ஆனா சட்ட சிக்கலை சந்திச்சு நீதிமன்றம் ரத்து பண்ணிருச்சு. ஆனால் கலைஞர், அதுதான் கலைஞரின் பார்வை. என்ன பார்வை? நம்ம கொடுத்துருவோம், ஆனா அங்க இருக்கிறவன் இதை என்ன பண்ணுவான்? மேல இருக்கிறவன் யாரு? ஜட்ஜா இருக்கிறவன் யாரு? நீதிபதிகள் யார்? அந்த இடத்தில் இருப்பது யார்? உச்ச நீதிமன்றத்தினுடைய இருக்கைகளில் அமர்ந்திருப்பவர்கள் யார்? உயர் நீதிமன்றங்களில் நீதிபதிகளாக இருப்பவர்கள் யார்? சமூக நீதி கருத்தியலை உள்வாங்கியவர்களா?
பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின, பழங்குடியின, சிறுபான்மையின சமூகங்களில் இருந்து வந்தவர்களா? இல்லை. முழுக்க முழுக்க முன்னேறிய வகுப்பினர் தான் அந்த பொறுப்புகளில் அமர்ந்திருக்கிறார்கள். நாம கொடுத்துட்டு போயிடுவோம், அவன் விட்டு வைப்பானா? அப்ப இந்த எளிய மக்கள் காலங்காலமா போராடி ஒண்ணு கேட்கிறாங்க, நம்ம அதை கொடுக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி அதை நாம ஏனோதானு கொடுத்துட்டு போயிட்டா அவன் அதை விட்டு வைக்க மாட்டான், அதை ரத்து செய்து விடுவான். இந்த மக்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். ஆட்சியில் நாம் இருப்போம், இல்லாமல் கூட இருப்போம், ஆனால் நாம் போட்ட சட்டம் இருக்க வேண்டும் என்று சிந்தித்து செயல்படுத்தினார். எல்லாருக்கும் இப்படி செஞ்சிருக்கிறார், எல்லாருக்கும் செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம நின்று பேசக்கூடிய பகுதி எது? தரமணி. வரும்போது பார்த்தேன், அப்படியே ஒரு ஐடி காரிடார், அப்படியே டைடல் பார்க்க பார்த்தேன், அப்புறம் இந்த அசண்டாஸ் ஒண்ணு பார்த்தேன். மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு வளர்ச்சி பெற்று ஒரு முன்னேறிய நாட்டில் ஒரு சாலையில் பயணிக்கும் போது என்ன உணர்வை பெறுவோமோ, ஒரு வளர்ந்த நாட்டில் ஒரு சாலையில் பயணிக்கும் போது என்ன உணர்வை பெறுவோமோ, அந்த உணர்வை இன்றைக்கு இந்த OMR சாலையில் பயணிக்கும் போது பெறுகிறோம் என்றால் இதற்கு விதை போட்டது யார்? டைடல் பார்க்கை கட்டி எழுப்பியது யார்? தமிழ்நாட்டில் தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு விதை போட்டது யார்? இன்றைக்கு இளைஞர்கள் அதனால் பயனடைந்து கொண்டிருக்கிறார்களே. பயனடைகிற இளைஞர்கள் தமக்கு நன்றியோடு இருப்பார்கள் என்று எதிர்பார்த்து அவர் செய்யவில்லை. தமிழ்நாட்டை செதுக்க வேண்டும் என்று செதுக்கினார். இப்படி ஏராளமான திட்டங்கள் அடுக்கிக்கிட்டே போலாம். மிகப்பெரிய திட்டங்கள் பார்த்து பார்த்து செய்திருக்கிறார். தலைமுறைக்கு பார்த்து செய்திருக்கிறார். ஒவ்வொரு சமூகங்களுக்கும் பார்த்து செய்திருக்கிறார். விளிம்பு நிலை சமூகங்களான எளிய சமூகங்களுக்கு புதுரை வண்ணார் நலவாரியம் ஒரு அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், நமது கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் 2006 இருந்து 2011 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அவர் வைத்த கோரிக்கை தான் இந்த புதுரை வண்ணார்னு ஒரு சமூகம் இருக்கு, அவங்க மிக மிக நலிந்த பிரிவா இருக்காங்க, அப்படி ஒரு சமூகம் இருக்கிறதே பொதுவெளிக்கு தெரியல, அவர்களுக்கு ஒரு நலவாரியம் அமைத்து அவர்கள் பிரச்சனையை அரசு கவனிக்க வேண்டும் சொன்னார். அந்த கோரிக்கையின் நியாயத்தை புரிந்து கொண்டு அந்த 2006 ஆட்சியிலேயே புதுரை வண்ணார் நலவாரியம் அமைத்து கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். எவ்வளவு மைக்ரோ லெவல்ல பார்த்தா இதை செய்ய முடியும். அப்போ கோரிக்கை வைத்தது அண்ணன் ரவிக்குமார், செய்து கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இரண்டு பேருடைய உணர்வும் ஒரு புள்ளியில் சந்தித்தால் மட்டும்தான் இது சாத்தியம். 1000 கோரிக்கைகளோடு போகிறோம், ஆட்சியாளர்கள் எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றிடுறாங்களா? அப்ப அந்த கோரிக்கையை புரிந்து கொள்வதற்கு ஒரு கருத்தியல் பார்வை வேண்டும். அந்த கோரிக்கையை பற்றி அவருக்கு ஒரு தெளிவு வேண்டும். இந்த கோரிக்கை நியாயமானது. புதுரை வண்ணார் எவ்வளவு பேர் இருக்காங்க, இதை செஞ்சு கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஓட் பேங்க் வந்துட போகுது அப்படின்னு சராசரி அரசியல்வாதி அப்படி பதில் சொல்வார். அப்படிதானே? இது என்னங்க ஒரு மைக்ரோ கம்யூனிட்டி, இதுக்கு போய் இதெல்லாம் நம்ம செஞ்சு இந்த ஓட்டா வரப்போகுது, இதனால் நமக்கு என்ன ஓட்டு கிடைக்க போகுது என்று சராசரி அரசியல்வாதிகள் தேர்தல் கணக்கோடு ஓட்டு கணக்கோடு ஆட்சியிலிருந்து செய்கிற ஒவ்வொரு செயல் திட்டத்தையும் முடிச்சு போட்டு பார்ப்பார்கள். ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர், நான் பல மேடைகளில் சொல்லி இருக்கிறேன், அவர் அந்த பச்சை மை வச்சு கையெழுத்து போட்டுதான திட்டங்களை செயல்படுத்தினார். அதிகாரம், அந்த பச்சைங்கிறது அதிகாரம் இல்லையா?